ஆஹா வரானே. டேய் எப்பட்றா என்ன இல்லை இப்போ எல்லா சீன்லேயும் கடைசி நேரத்தில் போட்டு போயிடுறாங்க. எர்றா அவனை முடிச்சுட்றான்டா. டேய் டேய் என்னடா பண்ணுற லவடே கபால். பேக் டு த வீடியோ லெஃப்ட். நம்ம கையில் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதியோட வண்டியும் மோனிஷோட வண்டியும் தான். ஸோ ரொம்ப நாளாக நம்ம BS4ஓட ட்ராக் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. எனக்கும் ஆசை மட்டும் இல்லை, ஆதி பையலுக்கும் ஆசை தான். ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவன் வண்டி ஆஃப் பண்ணவே இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபையும் பண்ணவே இல்லை. வண்டி ஸ்டாக்காக தான் வச்சுருக்கான். டயர் மட்டும் புதுசாக போட்டிருக்கான். மித்தபடி வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. அண்ட் நம்பர் பிளேட்ஸ் வந்து ஃபோல்டபுள். ஸோ இதெல்லாம் சொல்லணும் அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கே தெரியும் போகிற R15 இந்த மாடிஃபிகேஷன் தான் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம R15 வெர்ஷன் 3 BS6க்கும் R15 வெர்ஷன் 3 BS4க்கும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம லாஸ்ட் ட்ராக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ட்ராக் வந்து என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. சார்ஜ் இல்லை, பேட்டரியில் டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் இறங்குமா என்னான்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக நம்ம 3 வண்டியில் ட்ராக் போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டியுமே பவர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் ரைடரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னமோ அந்த வண்டி இதை முடிச்சு விட்ருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரியல. நான் ப்ரோ உனக்கு ஓகே செட் ஆயிடுச்சா? சரி என்ன போட்டுருவோமா? ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா? வெயிட் பண்ணு. ஆனில் தான் இருக்குது. ப்ரெடிக்ட் பண்ணு யார் ஜெயிப்பான்ட்டு. எப்படி இருக்கும் இப்போ எனக்கு நீ ஆர்சி எடுத்துகிட்டு வந்திருக்கும் போது? BS4 BS6 நான் ஏன் பயப்படாம இருக்கேன்னா ஆர்சி NS RSக்குலாம் ஏன் டியூக்குலாம் ஏன் பயப்படாம இருக்கேன்னா அது இல்ல RPM லிமிட் இருக்கு. ஆமாம் இதில் லிமிட் இல்லை கிடையாது. ஸோ இன்றைக்கி தாண்டா தெரியும் உண்மையான பவர் என்னான்ட்டு உன் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும். ஸோ ஓகே அல்லஃப் நம்ம வந்து ட்ராகில் சந்திப்போம். நம்ம வந்து ஆதி வண்டி எடுத்துட்டோம். ஸோ ஆதி வந்து மோனிஷ் வண்டி எடுத்துகிட்டு வரோம். அண்டு ட்ராக் எப்படி சொல்லனா வித் அவர் பர்சனல் ரிஸ்க்கு நான் ட்ராகே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். பட் இந்த ஃபீல்ட்லேயே இருக்கனால அது பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. ஸோ இந்த ட்ராக் வந்து வண்டிக்கும் சண்டை அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படின்னா இதுக்கும் அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட்லி நம்ம ட்ராக்லாம் நிறையா போட்டுகிட்டே இருக்க மாட்டோம். ஸோ ட்ராகையும் தாண்டி நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. அது இல்லாமல் யூடியூப் சேனல் ரன் பண்ணியே ஆகணும். ஸோ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டார்டிங் 23லேயோ 22லேயோ எதுலேயோ ஆரம்பித்தோம். நல்ல ஒரு ஃபயரில் போயிட்டு இருந்துச்சு. அந்த 1 இயருக்குள்ளே நான் அந்த 3000 வாட்சிங் ஹவர்ஸு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுன்ட்டு அந்த 1 இயருக்குள்ளே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆரம்பிச்சு. அது எதனாலனா நிறைய ப்ராப்ளம்ஸு பர்சனலாக அதனால தான். ப்ரோ டைம் ஆச்சு. ரோடுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குல்ல. ஏதோ மிஸ்டேக் கொடுத்துட்டான். என்னடா மிஸ்டேக் பண்ண? என்ன பண்ண? அட பாவி நானே கொடுக்குறேன்டா விட்றா. ஓகே லஃப். வெஹிக்கிள்ஸு ஓரளவுக்கு வராங்க, ஒன்றாவே வரான். ஸோ நான் ஏன் ஸ்லோ பண்ணேன்னா வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. இங்கேருந்து பிடிச்சி பார்ப்போம் ஆதியா. பவர் வைஸ் ரெண்டுமே பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. R15க்கு சொல்ல வேணாம். ஸோ இதில் RPM லிமிட் இல்லாதனால நம்ம டாப் பண்ணி நல்லாவே அச்சீவ் பண்ணலாம். டேய் ஆதி, ஏதாவது வெஹிக்கிள் வந்தால் ஸ்லோ பண்ணிடுறா. அப்படியே போகாத, அது ரொம்ப ரிஸ்க்கு. சரியா வா நம்ம அந்த சைடு கண்டினியூ பண்ணுவோம், அந்த பேரிகார்டை தாண்டிட்டு. ஸோ ஓகே அல்லஃப், நான் ஏன் வெஹிக்கிள் வந்தால் ஸ்லோ பண்ணுன்னு சொல்கிறேன்னா அது ஓவர் ரிஸ்க்கு. திடீர்னு அவன் லெஃப்ட் எடுப்பான் ரைட் எடுப்பான் ஏதாச்சும் ஒன்று
தப்பாக நடந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் தெரியுதுல எதுக்குறா ட்ராக் போடுறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா வித் அவர் ஓன் ரிஸ்க் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் நீ சொன்னனால தான் நான் பண்ணேன். நான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸுக்கெலாம் நான் எப்படின்னா இந்த ட்ராக் இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கும் அப்படிலாம் நான் இன்ன வரைக்கும் போட்டதில்லை. ஸோ என்னோடய சஜஷன், எனக்கு எந்த வண்டியோட ட்ராக் பண்ணணும்னு தோணுதோ நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இல்லை எனக்கு அந்த BS4ஓட ட்ராக் பண்ணணுன்ட்டு. போடு பிக்கப்பில் அடிச்சிக்க முடியாது நம்மளை. தரமான லீடர் லஃப். ஆதியால வரக்கூட முடியல. அதானே நம்ம கிட்ட வா. ரோடு செம்ம ஃப்ரீயாக இருக்கா லஃப். ஆஹா வரானு. டே எப்பட்றா என்ன லஃப் எல்லா சீன்லேயும் கடைசி நேரத்தில் போட்டு போயிடுறாங்க. இருங்க டாப் அண்ட் ட்ரை பண்ணுவோம். வேறு லெவலுங்க, நீங்கள் வேறு லெவலு. ஸோ நான் அதை நினச்சேன் டாப் ஒனில் வந்து லீட் கொடுப்பான்ட்டு. கண்டிப்பாக அதே மாதிரியே டாப் ஒனில் லீட் பண்ணிட்டான். ப்ரோ அப்படியே இங்கே ஓரம் கட்டிடு ப்ரோ. எப்படி ஏன் என்ன சொல்கிற? ஓ ஓ அப்படியா? நான் என்ன நினச்சேன்னா நீ சரி ஓகே டாப் ஒனில் அச்சீவ் பண்ணுற போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தெரிலடா நான் நோட் பண்ணல. 147 சம்திங் என்னமோ போச்சு. அவ்வளோதான் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் சரியாக நோட் பண்ணல. ஸோ ஓகே லஃப், 2 வண்டி பவருமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த வண்டி ஓட்டி பார்க்குறேன் பவர் எப்படி இருக்குது. ஏன்னா இனிஷியலில் வந்து நம்ம ஆதி வண்டி போட்டுருச்சு. நான் கூட டாப் ஒனில் அச்சீவ் பண்ணிட்டான்னு நினச்சேன். பட் ஏதோ ஆனால் இந்த கார் ஓவர்டேக் பண்ணும்போது நான் ஸ்லோ பண்ணேன் தான். சரி ஓகே. ஏன் என்னாச்சு தெரியலையே என்னான்ட்டு. என்ன கருமமும் ஓகே லஃப். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வண்டியில் ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. ஆனால் ரோடு செம்ம ஃப்ரீயாக இருக்குது. வா இப்போவே நம்ம ட்ரை பண்ணிடுவோம். அழைச்சிரு. ஆனால் சரியான லீடு கொடுத்தேன் உனக்கு ஸ்டார்டிங்கில். ஓகே லஃப். ஸோ நம்ம பீஸ்ட் வந்து நம்ம கைக்கு வந்துடுச்சு. அவனும் ஒன் ஆஃப் த பீஸ்ட்டு தான். பட்டு இவன் வந்து மோஸ்ட் ஒன் ஆஃப் த பீஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு லெஜெண்ட்டு R15. அண்ட் அவனுக்கும் இவனுக்கும் நம்ம கார் வருதுடா, கார் வருது பார்த்துக்கோ. அண்ட் RLF நம்ம இப்போ வந்து போட்டு பார்ப்போம் யார் போகிறான்ட்டு. இப்போ வண்டியில் வைசர் வேறு இல்லை, வின் பிளாஸ்ட் அடிக்கும். அதுதான் ஹெல்மெட் போட்டிருக்கோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடு. நல்ல ஒரு லீடு. பட் ஆதி லீட் கொடுப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வரான், நெருங்கிட்டான். வந்துட்டான் RLF. பீஸ்ட்டு தாங்க. எறா உன்னை முடிச்சுடுறான்டா டேய். அதான் இரா உன்னை முடிச்சுடுறேன்டான்னு சொன்னேன். லாரி வந்துச்சு, ஸ்லோ பண்ணிட்டோம்.
அந்த சீன்லாம் வேணாம். ஃபைனல் ட்ராக் ஒன்று முடிச்சு விட்ருவோமா? ஆ கார்னரிங்களையா? கார்னரிங்னா நம்ம அங்கே தான் போகணும். டிராஃபிக் டைம் ஆயிடுச்சுல, டிராஃபிக் வந்துட்டு தான் இருக்கும், ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓடு ஓடு. ஏய் வழியே விடுங்கடா. ஏய் என்னடா பண்ற? லவடே கபால். சரியாந்திர கார்னரிங் வருது. வா வா ஆதி வா. உன்னை முடிச்சுடுறேன்டா. நல்ல ஒரு கார்னரிங் அல்லப்பு. கிட்டேவா ஹெல்மெட் போட்டு ஃபுல்லாக திரும்ப முடியல, இல்லைன்னா ஆதியோட வியூவை காட்டலாம். இதுவே ரெண்டு வண்டியுமே நல்லா தான் போகுது. இதுதான் பவர் அதிகம், அது பவர் அதிகம்னு சொல்ல மாட்டேன். அது இனிஷியல் வைஸ் பவர் அதிகமாக தெரிஞ்சிச்சு. பட் டாப் அண்ட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் கொடுக்குது. ஸோ இதுக்கு அதுக்கு பெருசாக மேஜராக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் எனக்கு அந்த கலர் காம்போ ரொம்ப பிடிக்கும் லஃபு. ஏன்னா அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. R15 என் ஃப்ரெண்டு வச்சுருந்தான், நான் ஸ்கூல் படிக்கும் போது அவன் எடுத்துருந்தான். அப்போ வந்து BS4ன்னு கூட எனக்கு தெரியாது, பட் R15 தெரியும். அப்போயில் வந்து எனக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். ஓகே LF நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஆதிட்ட கேட்போம், ப்ரோ எப்படி ப்ரோ உன்னோட ரிவ்யூ, ஓன் ரிவ்யூ, ரெண்டு வண்டியும் ஓட்டியிருக்க, எப்படி என்ன நினைக்கிறேன்? எனக்கு என்னமோ ரெண்டு வண்டி ஈக்குவலாக தான் தெரியுது. இது பெருசு அது பெருசுன்னெலாம் தெரில, ரெண்டுமே ஒன்றா தான் போகுது. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ரைடர் மாதிரி. ஏய் அவன் நல்லா போகிறான்டா, சூப்பராக போகிறான்டா. சரி vlog முடிச்சுவோமா? இல்லை நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட BS6 vs BS4ஓட ட்ராக் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு வண்டியுமே ஈக்குவலாக தான் போகுது, பெருசாக மேஜர் சேஞ்சஸ் இல்லை. இனிஷியல் வைஸ் அது பிக்கப் ஏதோ பவராக ஃபீல் ஆகுது. இது செயின் ப்ராக்கெட் இல்லாதனால நினைக்கிறேன். பட் இல்லைனாலும் அதை போட்டு முடிச்சிருச்சுல. இதோ இந்த வண்டியை தான் வா கார் வருது. ஓகே LF நம்ம இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன vlog வேணும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அதேமாதிரி ட்ராக்லாம் மோஸ்ட்லி நாங்கள் பண்ண மாட்டோம். வேணால் ரைடு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஏன்னா ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு, ஷாப்பையும் பார்த்துக்கிட்டு, யூடியூபையும் பார்க்கறது சுத்தமாக முடியல. ஓகே LF நம்ம நெக்ஸ்ட் vlog சைன் போவோம். எங்கே போகலாம் சேஃபாக போய்ட்டு சேஃபாக ஹெல்மெட் யூஸ் பண்ணிங்க ப்ரோ. பாய் ப்ரோ. பார்ப்போம். பாயா? ஓ அது சாரி LF, இவனும் ஒரு vlogger ஆகிட்டான். நம்ம கோபுரம் அடித்து பிடுங்கி vlog எடுத்து வந்திருக்கான். இவன் என்ன எடுத்திருக்கான்னு நான் நம்ம vlogல போடுறேன் LF. ஓகே LF எங்கே போகலாம் சேஃபாக போய்ட்டு சேஃபாக ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. லவ் யூ, டேக் கேர், பாய்.